மறுபடியும் அவங்களுக்கு எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத அவளே வீட்டிலே இருந்து சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி 7 வீட்டிலே இருந்தோம். அகங்கையால் ஒரு கை, புறங்கையால் ஒரு கை, அள்ளி ஒரு கை, கிள்ளி ஒரு கைன்னு சொன்னாங்களே, அந்த மரபு கூட தவறாமல் 7 வீட்டிலே இருந்து கொண்டு வர சொல்லி 7 வீட்டு நெல்லையும் ஏறு பொழுதில் காய போட்டு இறங்கு பொழுதில் இடித்து திரித்து அந்த அவ்வைப்பாட்டி சொன்னது மாதிரியே பூஜை செய்கிறாங்க. பூஜை செய்து அந்நியலுக்கும் கொடுத்து எல்லாருமே இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டுங்கிற உணர்வோடு சாப்பிட்றாங்க, பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அவ்வைப்பாட்டி வந்ததில் இருந்து தான் உப்பரிக்கு அரண்மனைக்கு போனது வரையிலான அந்த நிகழ்வை எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத ஒரு கதையாக நள்ளிரவில் அந்த அந்நியருக்கு சொல்கிறாப்புல தனக்கு ஏற்பட்ட கதை. அப்போ அந்த முதல்ல இந்த கதையை சொன்னது, இந்த நிகழ்வுகளை சொன்னது தங்கச்சிக்காரி தான். அதை கேட்டது அத்தாச்சி மாதிரி 7 பேரும். அந்த காலத்திலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் அவ்வைச்சாமி கும்பிட்ற மரபு சில சாதிகள்கிட்ட உண்டு, தமிழ்நாட்டில் உண்டு. திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கும். அதில் குறிப்பாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெண்கள் நிச்சயமாக கும்பிடுவாங்க. அதுமாரி இந்த 7 இலை கள்ளர்கள் எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் சேர்ந்து ஆண்கள் இல்லாத வீட்டில் கும்பிடுவாங்க. அதில் வயதானவங்க இந்த கதையை நெறிப்படி சொல்லுவாங்க, கும்பிடுவாங்க. ஆக இந்த கதை பெண்களுக்கு மட்டுமே பெண்களால் சொல்லப்பட்டு ஆண்கள் அறியாமலை இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். இந்த கதையில் பெரிய ட்விஸ்டெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு கதை 2200-300 வருஷங்களாக பக்தியோடு வந்துக்கின்றிருக்கு. அது சமண மத சாமியார்களால் தான் இது முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். இப்போ யாரும் சமண மதத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் அந்த பக்தி நெறிங்கிறது இன்றைக்கு மட்டும் இன்றைய வரைக்கும் வலுவாமே ஆளுமையோடு அந்த சாமி கும்பிட்றது பெரிய ஆண்களுக்கு தெரியாது, சொல்லவே மாட்டாங்க. நகரங்களில் இது பற்றி எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியலை. ஆனாலும் அந்த அவ்வைச்சாமி அல்லது செவ்வாய்ச்சாமி கும்பிட்றா அப்படிங்கிறதோட அந்த கதை நிறைவு பெறும். இந்த கதையை நான் இது வரைக்கும் ஆண்கள் அதிகம் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கிறோனுங்கிறக்காக சொன்னேன். இந்த வழிபாடுங்கிறது இந்த 2000 வருஷம் தாண்டி தொடர்ந்து கொண்டே இருக்கிற தமிழகத்தில், அதுவும் உழைக்கும் மக்களிடத்தில் கிராமப்புறங்களில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை சொன்னேன்.